இந்த டயபிட்டிஸ்ன்றது உடம்புல உள்ள கணையம்ன்ற ஒரு உறுப்பு தேவையான அளவு இன்சுலினை ரத்தத்தில் அனுப்புறது இல்ல. இந்த இன்சுலின் மட்டும்தான் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை ஒரு கட்டுக்குள்ள வைக்கும். அப்ப அது இல்லைன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரை ஆட்டோமேட்டிக்கா கூடும். இதுதான் வந்துங்க டயபிட்டிஸ். அப்ப நான் என்ன செய்யணும்? அந்த பேங்க்ரியாஸ்ன்ற கணையத்தை நல்லாக்கணும். தான் ஒரு வைத்தியம். ஆனா வெரி அன்பார்ச்சுனேட், ஒரு மாத்திரை கூட இது வரைக்கும் அந்த பேங்க்ரியாஸை நல்லாக்க கண்டுபிடிக்கல. கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாமே இந்த இன்சுலினுக்கு ஒரு மாற்று உள்ளது வரணும் வரல, நான் வெளியிருந்து தரேன். அப்ப நீங்க டெய்லி சாப்பிட்டாகணும். எப்பயாவது ஒரு வேளை விட்டா கூட ஏறிக்கும். சரி, அதுக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா 3 மாதம் 4 மாதம்ல இந்த உடம்பு தள்ள ஆரம்பிச்சிடும். அந்த மாத்திரை வேலை செய்யாது. அப்ப பவர்ஃபுல்லா கொண்டு போய் இன்சுலின் கொண்டு போயிடும். இதான் வைத்திய முறை. அதனாலதான் உலகம் முழுக்க டயபெட்டிஸ் இஸ் கண்ட்ரோலபிள் நாட் ட்ரீட்டபிள் சொல்றாங்க. பட் எங்க அக்குபஞ்சர் வைத்திய முறையில் பேங்க்ரியாஸுக்கு புள்ளி இருக்கு, இன்சுலினை வர வைக்க புள்ளி இருக்கு. இந்த ரெண்டும் தூண்டதுனால 22 நாள்லயே உங்களுக்கு ஓரளவுக்கு இன்சுலின் என்னால ரத்தத்தில் கொண்டு வர முடியும். அதனால நீங்க சாப்பிட்டு இருக்கிற மாத்திரையில அரை மாத்திரையை நான் எடுத்துருவேன். மாத்திரை எடுக்கிறதுன்றது அக்குபஞ்சர் மட்டும்தான். அதுக்கப்புறம் 17 நாள் டெய்லி வைத்தியம், இன்னொரு அரை மாத்திரை எடுத்துருவேன். அரை மாத்திரை சாப்பிடணும் டயபெட்டிக் தான். அவங்களுக்கு நான் 21 நாள்ல வைத்தியமே முடிச்சிடுவேன். ஒரு மாத்திரை சாப்பிடணும்னா 40 நாள். அல்ல டெய்லி அரை மணி நேரம் தான் இந்த வைத்தியம். இன்சுலின் எடுத்தீங்கன்னா 22 நாள்ல 2ல இருந்து 4 யூனிட் கம்மி பண்ணுவேன். அப்புறம் 17 நாள்ல 2ல இருந்து 4 யூனிட் கம்மி பண்ணுவேன். இந்த மாதிரி முற்று முடிய நல்லாயிரும்.